நண்பர்களே, இது உண்மையா நடந்த ஒரு விஷயங்க. நேரம் இருந்தா பொறுமையா கேளுங்க. முக்கியமா பிள்ளைகளை பெற்றெடுத்த பெற்றோர்கள் கவனத்திற்கு. சென்னையில நடந்த விஷயம், நேத்து நடந்த விஷயம் என்னன்னா, ஒரு ஃபேமிலி, அப்பா அம்மா 15 வயசு பையன் ஒருத்தன். அப்பா லாரி டிரைவரு, வேலைக்கு போனா 2 மாசம் சம்டைம் 3 மாசம் கூட ஆகுமா வீட்டுக்கு வர்றதுக்கு. வீட்டில் கஷ்டம் இல்லாம தான் வாழ்ந்திருக்காங்க. பையன் கஞ்சா போதையில பெத்த தாயே பாலியல் கொடுமைக்கு தூண்டியிருக்கான். அம்மா போட்ட சத்தத்துல அக்கம் பக்கம் இருந்த வீட்டுக்காரங்க வந்து பிள்ளைகிட்ட இருந்து தாயை காப்பாத்திருக்காங்க. என்ன கொடுமைங்க! தொப்புள் கொடி உறவு தாய் புள்ள உறவுன்னு சொல்லுவாங்க. தாய்க்கு ஒரு ஆபத்துனா புள்ள ஓடியாந்து நிக்கணும். ஆனா புள்ளையாலே தாய்க்கு ஆபத்துன்னா நினைச்சு பார்க்கும் போதே பதறுதுங்க. இன்னைக்கு தமிழ்நாடு எதை நோக்கி போகுதுன்னே தெரியல. பள்ளிக்கூடம் போற பசங்க கையில பாடம் புத்தகம் இருக்கோ இல்லையோ, கஞ்சா பொட்டலம் இருக்கு. மூளைக்கு மூளை கஞ்சா போதையில என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு தெரியாம, அப்பா யாரு அம்மா யாரு தங்கச்சி யாரு புள்ள யாருன்னு தெரியாம போதையில நிறைய கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு. என்னுடைய ஃபாலோவர் ஒருத்தவங்க எனக்கு கால் பண்ணி, அண்ணா எங்க ஏரியாவில் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா இதை பத்தி ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லி சொன்னதுனால இந்த வீடியோ நான் போடுறேன். பிள்ளைகளை பெற்றெடுத்த பெற்றோர்கள் பிள்ளைய பாதுகாப்பா வளங்க. இன்னைக்கு அந்த பையன் 15 வயசு பையன் கஞ்சா போதையில பெத்த தாயே பாலியல் வன்முறைக்கு தூண்டியிருக்கான். எப்படி நாளைக்கு ஒரு அம்மா முகத்துல முழிப்பான்? அப்பா எப்படி தோளிலையும் மாறுலையும் வளர்த்த நம்ம புள்ளையே நம்ம பொண்டாட்டிட்டு இந்த மாதிரி கொடுமையா இருக்குங்க. சொல்லும் போது எனக்கே அவ்வளவு கஷ்டமா இருக்கு. இந்த கஞ்சா போதை பண்ற வேலை எம்மா பசங்க சீரழிஞ்சு போறாங்க. நம்ம தமிழ்நாடு அரசு சட்டத்திட்டங்களை கடுமையாக்கி ஒரு நல்ல வாழ்வாதாரத்தை மக்களுக்கு கொடுக்கணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன். காலேஜ் போற பசங்க கையில கஞ்சா போட்டலாம், அப்பா பிள்ளையை கெடுக்கிறான், பையன் அம்மாவை கெடுக்கிறான், கொலை பண்றான். கொடுமையா இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் பசங்களை பாதுகாப்பா வளங்க. மேக்சிமம் அதிகமா வெளியில தங்காதீங்க. பெற்றோர்கள் பிள்ளைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. பிள்ளைங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்க. நன்றி, வணக்கம்.